அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, இஹ்ராம் தரும் 3 பாடங்கள். தொழுகையினுடைய ஆரம்பத்தில் தொழுகையில் நுழைந்ததற்கான அடையாளமாக இருப்பது 2 கைகளை உயர்த்தி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தக்பீர் தஹ்ரீமா கட்டுதல். தக்பீர் தஹ்ரீமா கட்டிட்டாருன்னா ஒரு தொழுகையில் நுழைஞ்சிட்டாருன்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் ஒரு மனிதர் ஹஜ்ஜில் நுழைந்ததற்கான உம்ராவில் நுழைந்ததற்கான அடையாளமாக இருப்பது தான் இது இஹ்ராம் ஆடை அணிவது. இஹ்ராம் ஆடை அது மேலாடை கீழாடை என்ற 2 ஆடை தைக்கப்படாமல் இருக்க வேண்டும். அதே போன்று வெண்மை நிறத்தில் இருக்க வேண்டும். வெள்ளை கலரில் ஒயிட் கலரில் இருக்கணும். காரணம், வெண்மை நிறம் என்பது அல்லாஹ்விற்கு மிக விருப்பமானது. சரி, இஹ்ராம் ஆடை தருகிற 3 பாடங்கள் என்ன? 1, அடிமைத்துவத்தை அது எடுத்து காட்டுகிறது. நம்முடைய ஊரில் நாம் வாழுகிற இடங்களில் நாம் பெரிய செல்வந்தர்களாக இருக்கலாம், பேரும் புகழும் வாய்ந்த மக்களாக மனிதர்களாக நாம் இருக்கலாம். ஆனால் ஏழையாக இருக்கட்டும், பணக்காரனாக இருக்கட்டும், ஆண்டியாக இருக்கட்டும், அரசனாக இருக்கட்டும், ஒரு ஆலிமாக இருக்கட்டும், ஆலிம் அல்லாதவராக இருக்கட்டும், நல்லவராக இருக்கட்டும், தீயவராக இருக்கட்டும், ஒரு பொதுமக்களாக, ஒரு விஐபியாக, எந்த மனிதராக இருந்தாலும் இறை இல்லத்திற்கு, அல்லாஹுடைய காபத்துல்லாவிற்கு, அந்த இல்லத்திற்கு, அந்த இடத்திற்கு வந்து விட்டால் எல்லோரும் சமம்தான். எல்லோரும், நான் வாழுகிற பொழுது நான் விதவிதமான ஆடைகள் அணிந்தேன், என்னுடைய ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் ட்ரெஸ்ஸு போடுவேன், என் பழக்கம் அப்படிங்கிறதெல்லாம் அது நம்ம ஊருக்குள்ளே, அது நம்ம இடத்துல. அந்த இடத்துக்கு போயிட்டோம், காபத்துல்லாவுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் அடிமை. அங்கு இருப்பது எஜமானன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மட்டும்தான். அவனுக்கு கீழ் இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவர்களும் அடிமை என்பதை இந்த இஹ்ராம் ஆடை நமக்கு காட்டுகிற முதல் பாடம். எல்லோரும் சமமாக தான் ஆடை அணிந்திருப்போம். செல்வந்தர் ஒரு ஆடையோ, ஏழை ஒரு ஆடையோ, ஒரு ஆலிம் ஒரு ஆடையோ, ஆலிம் அல்லாதவர் ஒரு ஆடையோ என்றெல்லாம் ஆடைகளில் வித்தியாசம் கிடையாது. எல்லோரும் ஒரே ஆடை அணிந்து நாம் எல்லோரும் அல்லாஹ்வின் அடிமை என்பதை காட்டுகிறது இந்த இஹ்ராமுடைய ஆடை. இது முதல் பாடம். இஹ்ராம் ஆடை தருகிற 2வது பாடம் என்னவென்று சொன்னால், எப்படி இந்த உலகத்திலே இஹ்ராம் அணிகிற பொழுது 2 ஆடை வைத்து, மேலாடை கீழாடை என்று 2 ஆடை வைத்து நாம் அணுகிறோமோ, அதுபோன்றுதான் மனிதர்களாகிய நாம் மரணித்ததற்கு பின்னால் கபரினுடைய வாழ்க்கைக்கு செல்லுகிற பொழுது மேலாடை கீழாடை என்கிற இந்த வெள்ளை ஆடை கஃன் துணி ஆடையாக நாம் அணுகிறோம். கபரினுடைய வாழ்க்கையை இந்த இஹ்ராம் ஆடை நமக்கு 2வது பாடமாக எடுத்து தருகிறது. 3வது பாடம், இஹ்ராம் ஆடை தருகிற 3வது பாடம் என்னவென்றால், ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவையான ஆடை 2 ஆடைகள் போதுமானது. மேலாடை கீழாடை என்று அவனுடைய மறைவிடத்தை மறைப்பதற்குண்டான ஆடை 2 ஆடை போதுமானது. அதற்கு மேற்பட்டது அது மேல் அதிகமானது, மேல் மிச்சமானது. அவனுடைய மறைவிடத்தை மறைப்பதற்கும் அவன் வாழ்வதற்கும் தேவையானது இந்த 2 ஆடை போதும் என்பதை எடுத்து காட்டுகிறது 3வது பாடமாக இந்த இஹ்ராமுடைய ஆடை. எனவே சங்கை குறித்தானவர்களே, ஹஜ்ஜிலே சென்று நீங்கள் இஹ்ராம் ஆடை அணிந்தால், உம்ராவிற்கு சென்று நீங்கள் இஹ்ராம் ஆடை அணிகிற பொழுது இந்த எண்ணத்தோடு, இந்த சிந்தனையோடு நாம் இஹ்ராம் ஆடை அணிவோம். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. இஹ்ராம் ஆடை அணிகிற பொழுது நாம் எல்லோரும் அல்லாஹ்வின் அடிமை. இஹ்ராம் ஆடை அணிகிற பொழுது, கபருக்கு செல்லுகிற பொழுது இதே போன்ற ஆடை தான் நாம் அணிந்து கஃன் தஃபன் செய்யப்படுவோம். இஹ்ராம் ஆடை அணிகிற பொழுது இந்த சிந்தனை வர வேண்டும், இந்த ஆடை நமக்கு போதுமானது என்கிற சிந்தனையோடு இஹ்ராம் ஆடை அணிவோம். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.